ராகு பயிற்சியை பற்றி விரிவாக பேசியிருக்கோம், ராசி லக்னம் ரெண்டுக்குமே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதற்காக தான் திருப்பி இந்த நிகழ்ச்சியை தொடர்றேன். இப்போ ராகு இருக்கிற இடத்துக்கே கேது போவார், இல்லை கேது இருக்கிற இடத்துக்கே ராகு போவார், இல்லை ராகு இருக்கிற இடத்துக்கே ராகுவே வந்து நிற்பார். அந்த மாதிரிலாம் நிறைய ஜாதகங்கள் இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த பயிற்சி என்னங்கயா பண்ணணும்? ஏதோ ஒரு கஷ்டம் கசப்பு இந்த ராகு மேல் ராகு கேது மேல் கேது போகும்போது உங்களை அப்படியே லேச கீறிப்பாங்க. கேது மீது ராகுவோ ராகு மீது கேதுவோ வரும் காலம் தன் விஷத்தை நிரப்பிக்கொள்ளும் காலம். கரெக்டாக திட்டம் போட்டு சுயஜாதகத்தை பார்த்து தசாபுத்திகளை பார்த்து சரியான முடிவெடுத்தால் தொந்தரவு இல்லாமல் ட்ராவல். ராகு மீது ராகு கேது ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கலாமாங்கிற எண்ணம் ஓடும். இந்த தொழில் சார்ந்து உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குங்க? இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தொழில் சார்ந்து என்ன பாதிப்பு இருக்கும்? தொழிலை வந்து இருந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா பொசிஷனு, இதை வந்து கல்யாணத்துக்கு வரணும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் இந்த ராகு எது கரெக்டாக வந்துடும், கோச்சார ராகு எது, அவங்களுக்குலாம் இந்த டயத்தில் இதில் கவனமாக இருக்கும். இவங்களுக்கு என்ன பரிகாரம், என்ன வழிபாடு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா 100%. ஐயா சுகமே சொல்லுங்கய்யா. ஐயா வணக்கம். மேஷ ராசி மேஷ லக்னம் ராகு எது பயிற்சி என்னையா செய்ய போகுது? வீண் விரயம், தூக்கமின்மை, மன உளைச்சல் இத்தனையும் சந்திச்சிருப்பாங்க. கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு மருத்துவ செலவு, வீண் விரயம், மன அமைதி கெடுறது இதெல்லாம் நடந்திருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய காலமாக இந்த காலம் மேசராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். அப்படி இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த பயிற்சி ஒரு புதுமையான பயிற்சியாக இருக்கும். அப்போ இந்த 11ஆம் இடத்துல வர ராகு இவர்களை உயர்வை நோக்கி அழைத்துச்சு, வெற்றியை நோக்கி அழைத்துச்சு. இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. சார் நாங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம் கிடைச்சதுன்னா நேர குக்கே சுப்பிரமணியம், கர்நாடகா மேல மலை மேல இருப்பார், குக்கே சுப்பிரமணியரை போய் பார்த்துட்டு வாங்க. டைம் கிடைச்சா. எப்ப சார் போகணும்? செவ்வாய்க்கிழமை போங்க. இங்கேயே ஏதாவது வழி சொல்லுங்கன்னா, முருகர் வந்து எந்த ஆலயத்துல மயில் பாம்போட இருக்காரோ அவருக்கு ஒரு பிரார்த்தனை, நமஸ்காரம், வழிபாடு நல்ல ஆழமா பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் 100% தீரும். ரிஷப ராசி ரிஷப லக்னம் ராகு இது பயிற்சி என்ன நடக்க போகுது? இவங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட்னு நான் சொல்லுவேன். முதல்ல உங்க தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய தொழில் முதலீடுகளை யோசித்து செய்ய வேண்டும். சொத்துக்கள், இடம், நிலம், வீடு இது சார்ந்து வாங்கும்போது கவனமா வாங்கணும். தொழிலில் கண்டிப்பா லாபம் உண்டு, உங்க வருமானத்துல மாற்றம் உண்டு. இவங்களுக்கான வழிபாடு சொல்லிடுவோம். நிச்சயமா ரிஷபராசி ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி நேர கதிராமங்கலம் வனதுர்க்கை. கதிராமங்கலம் வனதுர்க்கை. மிதுனத்துக்கு 10ல் இருந்த ராகு இப்போ 9க்கு வராருங்க. 4 இருந்த கேது 3க்கு வராரு. என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை? பிரமாதமான அமைப்பு, மோசமா இல்லை. ஜென்ம குரு வருது, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஒரு வேலைக்கு 2 வேலை செஞ்சா தான் நடக்கும். 10ல் சனீஸ்வரன் போயிடுறாரு. மேக்சிமம் 70% யோகம்தான். உங்க அப்பா மகன் உறவு, யாருக்காவது மிதுன ராசிக்காரங்க இருந்தால் அப்பா மகன் உறவு இப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ இந்த படிக்கும் மாணவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூ ஒன்று வருங்க இல்லையா, அதுல எல்லாம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் கண்டிப்பாக உண்டு. மிதுனத்துக்கு 3ல் கேது வருது இல்லைங்க, அது பெரிய லக்கு. தேவதை வசியம். என்ன வசியம்? தேவதை வசியம். உங்களுக்கு பிடிச்ச சாமின்னு ஒன்று இருக்கும்ல, அது அப்படியே உட்காந்து பேசும். நான் மிதுனில் இருக்கணும், எனக்கு ஏதாவது நல்ல கோயில் சொல்லுங்க அப்படின்னா இருக்கவே இருக்காரு பார்த்தசாரதி பெருமாள். அங்கே போங்க, 2 கொடிமரம் இருக்கிற இடம் பார்த்தசாரதி. அவர் பெருமாளை போய் நல்லா சேவிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு வெற்றி உண்டு. கடக ராசி கடக லக்னம் ராகு இது பயிற்சி என்ன செய்ய போகுதுங்க? இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு நெருக்கடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஜீவன்கள் தான். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவமானம், மன அமைதி கெடுறது, வாழ்க்கையில் உச்சபட்ச தோல்வி, விரக்தி சொல்லி மாளாது. 12ல் விரைய குரு வேற, 2ல் கேது, 8ல் ராகு. வாகனத்தில் விபத்து வராமல் பார்த்துக்கணும். முதல் வேலையா நேராக காளகஸ்தி போயிட்டு வாங்க. போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரமாவது கோயிலுக்குள்ளே உட்காந்து ஃபோன் பேசிட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கோயிலுக்குள்ளே உட்காந்துட்டு சைலண்டில் போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ரூம்லேயே போட்டு போயிருங்க. போய் ஆண்டவனை நினச்சி, காளகஸ்தீஸ்வரரை நினச்சி, ஞானாம்பிகையை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும். இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னம் எப்படிங்க இருக்கும்?
வீட்டில், சமுதாயத்தில், உறவுகள், நண்பர்கள் ஏதோ ஒரு மன உளைச்சலை கொடுப்பாங்க. இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணுறது, மன உளைச்சல் ஆகிறது, உறவுகளுக்குள்ள கசப்பு வர்றது, இது எல்லாமே எட்டி பார்க்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா யோகா, தவம், தியானம் இதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். சித்தர்கள் வழிபாடு எவ்வளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணணும். லக்னமும் சரி, ராசியும் சரி. சித்தர்கள் வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ராகு காலத்தில், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வரும் 4:30 to 6. அந்த காலகட்டங்களில் நீங்கள் துர்க்கை, காளி, வாராகி, பிரித்யங்கரா, சரபேஸ்வரர் இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும். இதுதான் இந்த பீரியடில் உங்களுக்கு பரிகாரம். ஆனாலும் உங்கள் ராசிக்கு ராகுவின் தொடர்பும் கேதுவின் தொடர்பும் இருக்கு. சந்திரன் மேலே, அது ஏற்கனவே சூரியனோட வீடு. இது ஒரு கிரகண தோஷம் மாதிரி செயல்படும். ஒரு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இவங்க யோசிச்சு முடிவெடுத்தா சேஃப். கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா, ஈரோடு பக்கத்துல. கொடுமுடி மும்மூர்த்திகள் ஸ்தலம். அங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் விளக்கு போட்டு 11 நெய் விளக்கு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பிரம்மா, சிவன், விஷ்ணு வழிபாடு பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கோயில் அமர்ந்து நல்ல ஆழமாக பிரார்த்தனை பண்ணிட்டு யாருக்காவது இயன்ற அளவுக்கு ஏதாவது அன்னதானங்கள் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த வருட ராகுகேது பயிற்சி சுமூகமாகவும் இருக்கும், நல்லாவும் பாதிப்பை குறைக்கும். ஐயா, பாதிப்பு தீர்றதை விட இவங்க குறைஞ்சாலே ரிலாக்ஸ் ஆகிடும். அதான் தீராதுங்க, அது இதுபடி வந்துதான் ஆகும். ஆனால் குறைக்க முடியும். குறைச்சி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இது உதவியா இருக்கும். நிச்சயமாக. கன்னி ராசி, கன்னி லக்னம், ராகுகேது பயிற்சி 2025 எப்படிங்க இருக்க போகுது? ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 6வது ராசி, கேது போகிற இடம் 12ஆம் இடம். 6 வியாதியா, 12ங்கிறது வந்து உங்களுக்கு தூக்கமின்மை, மருத்துவமனையில் அனுமதிக்கிறது. ஹெல்த்தில் ஏதாவது டிஸ்டர்ப் இருந்ததுன்னா ஓடி போய் பார்த்துருங்க, அது சேஃப். படிக்கிறவங்களா இருந்தால் இந்த தனிமையை விட்டு படிக்க வச்சிடுறேன், என் மகன் மேலே பெட்ரூமில் படிக்கிறேன், நாங்களாம் கீழே தான் இருக்கிறோன்னா கவனிச்சுக்கணும். 12ல் கேது இருக்கும்போது இந்த வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பயணங்கள் எல்லாம் ஏதாவது தடை தாமதங்கள் வராமல் பார்த்துக்கணும். எதிரியை, வழக்கை, கடனை வெல்லக்கூடிய காலம். இதுக்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குமில்ல. ஆமா, எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே வரமில்ல. அப்போ கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஹரிப்பாடுன்னு ஒரு ஊர். ஹரிப்பாடு அலப்பி பக்கத்தில் இருக்கு. அங்க இருக்கிற நாகராஜா ஆலயம். ஓ, சூப்பரா வேலை செய்யும். என்னைக்கு போகணும்? மன்னார் சாலா ஊர் பேர். ஓ, சூப்பர். அங்க ஒரு பெண் பாட்டி இருந்தாங்க, பாம்பு வடிவமாவே பார்க்கப்படுறாங்க. ஓ, 100 வயசுக்கு மேல இருந்தாங்க, இப்ப சமாதி ஆயிட்டாங்க. அந்த கோயில் பூராமே அவங்களுடைய எப்படி நம்பூதிரி இருப்பாங்களோ அங்க பெண் நம்பூதிரி. அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இப்படிதான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பாம்பு படம் எடுத்த மாதிரியே தான் அவங்க ஆசீர்வாதம் இருக்கும். கேரளாவில் மேக்சிமம் கடவுள் பக்தியோட நம்பிக்கையின் உச்சத்தில் இருக்கிறவங்க வீட்ல எல்லாம் அந்த பாட்டியோட போட்டோ இருக்கும். இது சர்வதோஷத்திலிருந்து முழுமையான விடுதலை செய்யக்கூடிய இடமா நம்பப்படுது. நாகராஜா டெம்பிள், மன்னார் சாலா. சூப்பர். இவங்க யாரெல்லாம் போகணும் அப்படின்னா, ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க, இப்படி கோச்சாரத்தில் ராகு கேதுனால பாதிக்கப்பட போறவங்கள போயிட்டு வரலாம். துலாம் ராசி, துலாம் லக்னம் 2025 ராகுகேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க? துலாம்னாலே தராசுங்க ஐயா. நேர்மை, நியாயம், தர்மம் எல்லாம் உடையவர்கள். அப்போ 5ல் ராகு, 11ல் கேது, 6ல் சனி, 9ல் குரு. இனிமேல் தாங்க ஜாக்பாட்டே. சங்கடங்கள் தீர்ந்து, சலிப்புகள் தீர்ந்து, சாதனைக்கான வாழ்க்கை உண்டு. நிச்சயமா. அந்த குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, துலா ராசி குழந்தைகள், அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் அதான் சொன்னேன், 5ல் ராகு போறதுனால மனசு புத்திங்கிற இடத்துல போகுது. இந்த ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது பெரிய யோகம்னா கூட இந்த தவறான சிந்தனைகளுக்கு போயிடக்கூடாது. சஞ்சலங்கள் வராம தவறான சிந்தனைகளுக்கு இழுத்துட்டு போயிடும். இதுல மட்டும் கொஞ்சம் இறைபக்தியோட கவனிச்சு போனாங்கன்னா சிறப்பா இருக்கும். சரி, அப்படி என்ன இறைபக்தி? துலா ராசி, துலா லக்னத்துக்கு நேரம் டைம் கிடைச்சா அகோபிலம் போயிட்டு வாங்க. அகோபிலம் பிரார்த்தனைகளுக்கு போங்க. உங்க உள்ளூரில் நரசிம்மர் எங்க இருந்தாலும் சரி, போய் வழிபாடு பண்ணுங்க. தேடி போய் கும்பிடுங்க, விளக்கு போடுங்க. நான் வழக்கம் போல சொல்றதுதான், ராகுகேதுக்கு கருப்புளுந்து கொள்ளு தானம் பண்ணுங்க. எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். நரசிம்மரை வழிபாடு பண்ண உங்களுக்கு வளர்ச்சி. தனிமை உங்களுக்கு ஆபத்து. இந்த டீனேஜ் குழந்தைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளோட வெளியில போறேன், குரூப் ஸ்டடி பண்ண போறேன், என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்க. பத்திரமா இருக்கணும், இல்லைன்னா பேரை கெடுத்து விட்டுரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. கண்டிப்பா. விருச்சிக லக்னம்
எப்படிங்க இருக்க போகுது இந்த 2025? ஒரு விருச்சிகம் இருந்தால் அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுமாமா, லக்னமாவோ ராசியாகவோ இருந்தால். ஆனால் எங்கே தோற்று போகிறாங்க தெரியுங்களா? நம்பி நம்பி எல்லாத்துக்கும் செஞ்சுங்கய்யா, கடைசியில் இவங்களை ஓரம் கட்டிடுவாங்க. இவர்கள் இப்பொழுது வேலை, ஆரோக்கியம், சொத்துக்கள், வீடு, வாகனம், தாயாருடைய ஆரோக்கியம், இதில் கவனம் தேவை. இந்த விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னத்துக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க எப்போவெல்லாம் இடம் வாங்குறாங்களோ வீடு கட்டுறாங்களோ அப்போவெல்லாம் பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். ஐயா, இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இப்போ இந்த ராகுகேது பயிற்சியில் கொஞ்சம் டிஸ்டர்ப்லேருந்து வெளியில் வரணும்னா பட்டீஸ்வரம் துர்க்கை, கும்பகோணம் பக்கத்தில் லெமன் மாலை போட்டு பிரார்த்தனைகள் பண்ணி வழிபாடு பண்ணுங்க, நல்ல ரிலீஃப் கிடைக்கும். லெமன் மாலை போடலை அப்படின்னா கூட குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமம் பிரசாதமாக வாங்கிக்கோங்க, ரொம்ப விசேஷம். துர்க்கை ரொம்ப சக்தி வாய்ந்த துர்க்கை. அந்த வழிபாடு பண்ணும்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நிச்சயமா. தனுசு ராசி, தனுசு லக்னம் எப்படிங்க இருக்க போகுது 2025 ராகு பயிற்சி? 4ஆம் இடத்தில் இருந்த ராகு 3ஆம் இடத்திற்கு பயிற்சி, 10ஆம் இடத்தில் இருந்த கேது 9ஆம் இடத்திற்கு பயிற்சி. இது யோகமாக பார்க்கப்படுது. எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலே நீ உயரத்தை நோக்கிய பயணம். சோதனைகள் எல்லாம் சாதனையாகின்ற நல்ல காலம், நல்ல பயிற்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனுசு லக்னத்துக்கு எப்படிங்க இருக்க போகுது? உங்களுக்கு ஒரு புகழும் ஒரு வளர்ச்சியும் கட்டாயம் உண்டு. தனுசுக்கு தலை சிறந்த பரிகாரம் சுசீந்திரம், தானுமாலேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர். நிச்சயமா அவருக்கு நல்ல பிரார்த்தனை வச்சுக்கோங்க. அங்கேயும் பிரம்மா சிவன் விஷ்ணு இருக்காங்க. அப்படியே கன்னியாகுமரி பகவதி அம்மனை போய் பார்த்து வந்துருங்க. ஆமா, நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். நிச்சயமாங்க. மகர ராசி, மகர லக்னம், ராகு பயிற்சி 2025 எப்படி இருக்க போகுதுங்க? உங்களுக்கே தெரியும், 7.5 சனி, சிரமம், கஷ்டம், போராட்டம், ஹெல்த்து, உடைமைகள், உறவுகள், சொத்துக்கள், குழந்தைகள் எல்லாமே உங்களை கஷ்டப்படுத்திடுச்சு. எதுவுமே மிச்சம் வைக்கல. ஐசியூ வரைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அதாவது இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மனோ பக்குவத்திற்கு வந்த ராசி 12 ராசியில் ஒன்று இருக்குதுன்னா அது மகரம் தான். பேசுகிற பேச்சில் கவனம் தேவை. மகர ராசி. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு வருவதால் என்னென்னமெல்லாம் நன்மை தீமைகள் என்று பார்த்தால், வரவு செலவில் ஜாக்கிரதை. இந்த மகரத்துக்கு அவினாசி அப்பர், அங்கே இருக்கிற கால பைரவர், அந்த வழிபாடு ரொம்ப நல்லா கேட்கும். திருமணத்தை எதிர்பார்த்து இருக்க மகர ராசிக்காரங்களும் இந்த காலம் இப்படிருக்கும். திருமணம் நடக்கும். நிறைய ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 70% இருக்கு. அருமைங்க, அருமை. மகர லக்னம், இவங்களோட உயிர் மூச்சு எல்லாமே தொழில் தான். ஆமாம், இந்த மகரத்துக்காரங்களுக்கு அவினாசி அப்பர், அவர்கிட்ட அங்கே உள்ளே இருக்கிற கால பைரவர், இந்த வழிபாடு ரொம்ப நல்லா கேட்கும். மகரத்துக்காரங்க குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணிக்கணும். கும்பம் ராசி லக்னம் 2025 ராகு பயிற்சி எப்படிங்க இருக்க போகுது? இவங்களுக்கு சந்தோஷம்னு என்னவெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் கடந்த 2.5 வருஷமா இல்லை. குடும்பத்தில் சங்கடங்கள், சலிப்புகள் இல்லாமல் கவனமாக பார்த்துக்கணும். கும்பராசி விவசாயிகளுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? இந்த வருடம் கும்பராசி விவசாயிகளுக்கு நன்றாகவே இருக்கும். இப்போ கும்பராசி அன்பர்களுக்கு குரு பார்வை என்பது, குரு பார்க்கிறதால அதிர்ஷ்ட தேவதை இவர்களோடு ஒருவரிடத்திற்கு பயணம் செய்யும். கும்ப லக்னம், உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை உண்டு. வெளிநாடு வெளியூர் சென்று வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்காகவும் போறவங்களுக்கு ஜாக்பாட். வேலைக்காக போனவங்களுக்கு ஜாக்பாட். கும்பகோணத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரம் இவர்களுக்கு மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும். கும்பராசி கும்ப லக்னம் 2 பேர்த்துக்குமே அதை கும்பிட்டுட்டு அதோட வெளியில வராம பக்கத்தில் அங்கிருந்து 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா மனோகியநாதர், திருநீலக்குடி, அங்கேயும் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா மனசு தெளிவாயிரு. தொடர்ச்சியா மீன ராசி, மீன லக்னம், கடகம், மகரம், மீனம், இந்த 12 ராசிகள் இவங்க 3 பேரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசி. மீனமும் ஹெல்த் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். குழந்தையா இருந்தாலும் வயசானவங்களா இருந்தாலும் ஹெல்த்தில் கோட்டை விட்டுறாதீங்க. நிச்சயமா. இந்த 6ல் கேது வரும்போது இவங்களுடைய ப்ளஸ் என்னன்னா, மீனத்துக்கு வம்பு வழக்கு சரியாகும், கடன் நிவர்த்தி ஆகும்,
மனசுல இருக்கிற சஞ்சலங்கள் கொஞ்சம் குறைஞ்சு அந்த 6ஆம் இடத்துல கேது வர்றதுக்கு தைரியத்தை கொடுக்கும். மீன ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கை இல்லை திருமண வாழ்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மீன ராசிக்கு ம். இந்த பயிற்சியில் எப்படிங்க? இப்போ இந்த பயிற்சியில திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதான் பார்த்து திருப்பி பண்ணணும். கேட்டேன். பார்த்து பண்ணணும், இல்லைன்னா ஏமாத்தி விட்டுரும். ம். ஏதாவது ஆகாத வரனை கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டு போயிடும். மீன லக்கணக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? லக்னம் லக்னக்காரர்களுக்கு ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம். ம். இவங்க ஏதாவது சைக்கிளில் போயிட்டு வர்ற ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளா இருந்தால், மீன லக்னத்துக்கு சொல்கிறேன், ம். அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரோடு கிராஸ் பண்ணுறது போகிறது வர்றது கவனம் தேவை. ம். 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 இவங்க என்ன வழிபாடு பண்ணலாம்? ம். மீனத்தில் மீன ராசி மீன மீன லக்னம் லக்னக்காரங்கள் யாராவது ரெண்டு, ஒன்று ஸ்ரீரங்கம் போயிடணும், ம். இன்னொன்று ராமேஸ்வரம். ம். அங்கே இருக்கிற பதஞ்சலி சித்தர் ம். ராமேஸ்வரத்தில், அவரை போய் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம், வழிபாடு பண்ணிட்டு வரோம். இப்போ அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரும். கொஞ்சம் நல்லாவே இருக்கும், கொஞ்சம் இல்லை, ம். நல்லாவே ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மை. நிச்சயமா ராகு பயிற்சியை பற்றி விரிவாக பேசியிருக்கோம். ராசி லக்னம் ரெண்டுக்குமே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இப்போ ராகு இருக்கிற இடத்துக்கே கேது போவார், இல்லை கேது இருக்கிற இடத்துக்கே ராகு போவார், இல்லை ராகு இருக்கிற இடத்துக்கே ராகுவே வந்து நிற்பார். அந்த மாதிரிலாம் நிறைய ஜாதகங்கள் இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த பயிற்சி என்னங்கய்யா பண்ணும்? ராகு கேது விஷம். ம். அந்த ராகு கேதுகள் எல்லா ராசிக்கு தன்னோட விஷத்தை பகிர்ந்து கொடுத்துட்டு ம். மீண்டும் ராகு மீது ராகுவோ கேது மீது கேதுவோ வரும் காலம், அல்லது கேது மீது ராகுவோ ராகு மீது கேதுவோ வரும் காலம் தன் விஷத்தை நிரப்பிக்கொள்ளும் காலம். ஓ ஓ அந்த விஷத்தை நிரப்பிக்க ஃபுல் பண்ண போகுது. ம். இப்போ இவங்க ஃபுல் பண்ணும்போது என்ன, நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி ஓவர்ஃப்ளோ ஆகும். ம். அப்போ இவங்க இங்கே தான் கரெக்டாக திட்டம் போட்டு சுயஜாதகத்தை பார்த்து தசாபுத்திகளை பார்த்து சரியான முடிவெடுத்தால் தொந்தரவு இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். ம். 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 அதுதான் சொல்லுது. ம். என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருங்க? உதாரணத்துக்கு கேட்குறேன். ராகு மீது ராகு கேது, ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கலாமாங்கிற எண்ணம் ஓடும். ம். ரத்தத்தை எடுத்து பார்த்துருவோம். இப்போ ராகு மீது ராகு வந்தா, கேது மீது கேது கேது வந்தா, இல்லை கேது மீது ராகு ராகு மீது கேது எப்படி வந்தாலும் சரி, ம். ராகு கேது லிங்க் ஆகும்போது ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இந்த 1978, 79, 80 பிறந்தவங்க இந்த காம்பினேஷன் இருக்கு. அதற்கப்புறம் நிறைய பேர் கூட இருக்குது. ம். பிளட் டெஸ்ட் எடுக்க வைக்கும். ம். எண்டாஸ்கோப் பண்ணி பார்த்துடலாமா, வயிற்றுல பிரச்சனை இருக்கு, பார்த்துருவோமா, கொரோனோஸ்கோப் பண்ணி பார்த்துடலாமா, இஎன்டி காதை செக் பண்ணிடுவோமா, மூக்கை செக் பண்ணிடுவோமா, சதை வளர்ச்சி இருக்குது சரி பண்ணிடுவோமா. ஒரு மாடர்னாக ஹைலி ஹெவி எக்யூப்மெண்ட் வச்சு மெடிக்கல் பார்க்குற டாக்டர்கிட்ட போய் தன்னோட உடம்பை முழுமையாக பரிசோதித்து பார்க்கலாங்கிற எண்ணத்தை கொடுக்கும். ம். 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 ஏதோ ஒரு டாக்டர் தேடும் மனசு ம். ஹெல்த்துக்காக ம். போய் பார்த்து சரி பண்ணிக்கலாமா ம். அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கும். இப்பயே ஆரம்பிச்சிருக்கும் அது. ஆமாம், இப்போ அப்படியே அதுக்கான மூமெண்ட்டு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். நிச்சயமா. இப்போ தொழில் சார்ந்து உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குங்க? எந்த மாதிரி இருக்கும் தொழில் சார்ந்து என்ன பாதிப்பு இருக்கும்? தொழிலை வந்து இருந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா பொசிஷனு, இதை வந்து இவங்க அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க. ம். மாத்திரங்கிற பேரில் சூழ்நிலை தெரியாமல் மாற்றி லாக் ஆவாங்க. ம். ம். மாத்துறதுன்னு பேரில் பணம் இருக்குல்லங்க, வரவு செலவு வட்டிக்கு வாங்குறது நிதானம் இல்லாமல் வாங்கி தள்ளிடுவாங்க. ம். 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 அதெல்லாம் மன உளைச்சலை கொடுத்துரும். ம். அது ஃபுல் பண்ண வருதுங்க விஷத்தை. ம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதை நிதானமாக ஓட்டுறது தான் புத்திசாலித்தனம். ம். 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 இல்லைன்னா உங்களை தொந்தரவு பண்ணும், ம். டிஸ்டர்ப் பண்ணாமல் விடாது. இப்போ வேலை பார்க்குறாங்க, இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும்? வேலைப்பளு அதிகமாகும். ம். வேலைப்பளு அதிகமாகி உங்களை உட்கார வச்சு வேலையில் அதிக லோடு கொடுப்பாங்க. 2 ஆள் செய்ய வேண்டிய வேலை ஒரு ஆள் பண்ண வைக்கும். 2 நிறுவனத்தை பார்க்க வைப்பாங்க. இந்த அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்குறாங்கல்ல, விட்டுட்டு ஓடிடலாமான்னு தோணும். ம். மார்க்கெட்டிங் ஜாப்ஸ்லாம் 1 மணிக்கு சாப்பிட விடாது, 5 மணிக்கு தான் சாப்பிட விடும். ம். போய் எங்கே ஒரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெறுத்து போயிடும் வாழ்க்கை. என்னையா வாழ்க்கை இது, போங்கப்பா. இதுக்கெல்லாம் இந்த ராகு கேது காரணம். ம். ராகு மீது ராகு கேது மீது கேது வரக்கூடிய காலம் இதுக்கு ஒரு காரணம். நிச்சயம். இவங்களுக்கு என்ன பரிகாரம், என்ன வழிபாடு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா 100% காளகஸ்தி தான். ம். ஸ்ரீ காளகஸ்தி. ம். சண்டே அன்னைக்கு போய் கண்டிப்பாக ஒரு சர்பசாந்தி நிவர்த்தி எடுத்துக்கிறது நல்லது. நிச்சயமா. முதல் நாள் தங்கி மறுநாள் பரிகாரம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். சூப்பர் சூப்பர். இதை செய்ய சொல்லலாம். சூப்பர். இந்த கல்யாணத்துக்கு வரணும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த டயத்தில் இந்த ராகு எது கரெக்டாக வந்துடும், கோச்சார ராகு எது, அவங்களுக்குலாம் இந்த டயத்தில் இதில் கவனமாக இருக்கணுங்க. வரதட்சணை கேட்கக்கூடாது. தேவையில்லாத பேசி பிரச்சனை ஆ. குழப்பம் பண்ணி விட்டுரும்.
டிஸ்டர்ப் பண்ணி விட்டு. அதிகமாக ஆசையை காட்டி விட்டு. எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சமாக உங்களுக்கு 80ல் 79ல் பிறந்தவங்களுக்கு இது இருக்கும். மறுபடியும் 18 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுக்குங்க. 79ல் பிறந்தவங்கன்னா ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறம் 18 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த ராகு கேது அந்த சிம்மத்தில் வந்து நிற்கும். இந்த ஒரு 3 கேட்டகரி மட்டும்தான் பாதிக்கும். எல்லாத்துக்கும் அப்படி வராது இல்லைங்க. அதாவது அதுதான் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி பாதிக்கும். அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி மாற்றம். மாணவ மாணவிகள் 9, 10, 11, 12 படிக்க விழுந்து படிப்பாங்க. ரிசல்ட் கிடைக்குமா? ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு தான் இங்கே தசாபுத்தி போயிடணும். ஆமாம் ஆமாம். அவங்க என்ன லக்னம்னு பார்த்துக்கணும். இது நம்ம பொதுவாக தான் பேசணும். ஆமாம், பொதுவாக தான். ஏன்னா பொதுவாக ஒரு ஐயம் வரும் இல்லையா, அதற்காக பேசிக்கிறோம். வேலைப்பளு உறுதியாக ஐயம் அதிகரிக்கும். நீங்கள் எந்த துறையாக வேணாலும் இருந்துக்குங்க, உங்களுக்கு வேலைப்பளு அதிகரித்து ஓட விடும், தூக்கத்தை கெடுக்கும். நிறுவனம் நடத்தினா கூட அதுதான். எது நீங்கள் இப்போ சும்மா படுத்துட்டு இருந்தாலும் ஃபேன் ஓடாது. அதுதான் பிரச்சனை. ஏதோ ஒரு கஷ்டம் கசப்பு இந்த ராகு மேல் ராகு கேது மேல் கேது போகும்போது உங்களை அப்படியே லேசாக கீறி பார்க்கும். நேராக போய் காலகஸ்தி சிவன் அவருக்கு மேலே என்னங்கயா இருக்கு. வயசானவர் கூட அந்த டயத்தில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் இருக்குதுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு பண்ணும். இது யாருக்கெல்லாம் நன்மை? குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்களுக்கு, வெளிநாட்டில் போய் குடும்பத்தை எல்லாம் பிரிஞ்சு வேலை பார்க்குறவங்களுக்கு உயர்த்திடும். இல்லை தொழிலே கதியாக கிடக்குறாங்க பாருங்க. பிஸியாக இருக்கேன், வீட்டுக்கே போக முடியல, கணவன் மனைவி ஸ்பெண்ட் பண்ண முடியல, குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஏதோ ஓடிட்டு இருக்கிறேன்னா அவங்கள விட்டுரும். அவங்க அலையிறது தானே அதுக்கு பிடிக்குது. அந்த ராகு மேலே ராகு கேது மேலே அலைச்சலை அலையறையா ரைட் வாழ்த்துக்கள். இன்னும் வேணா எச்சு பண்ணுமே ஒழிய கம்மி பண்ணாது. அலைச்சலை ஃபைன் டியூன் பண்ணி விட்டுரும். நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா இந்த விளக்கத்தை கேட்கணும்னு நிறைய உறவுகள் நினைச்சிருப்பாங்க. அது அவங்க சார்பில் நான் கேட்டேன். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சுகமே சொல்க. நன்றி. வாழ்க வளர்க.